கலர்ல நான் டார்க் மாதிரி. அப்புறம் வந்துட்டு எனக்கு சின்ன வயசுல நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க, நீ ஷார்ட்டா இருக்க, பாப்பா மாதிரி இருக்க, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்துட்டு எங்க அம்மாட்ட சொல்லிட்டு அழுவேன், இந்த மாதிரி சொல்றாங்கம்மா அப்படின்னு. அம்மாவும் அழுவாங்க. ஏன்னா என்ன வந்துட்டு அங்கே மோட்டிவேட் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அங்கே போய் அழுவாங்க. கொஞ்சம் நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்கான ஃப்யூச்சர் உனக்கு இருக்குது, நீ வந்துட்டு எதுவும் வரி பண்ணிக்காத அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குள்ளம் என்ற ஒற்றை சொல்லால் என்னை ஒதுக்கி தலைகுனிய செய்தவர்களுக்கு ஒலிம்பிக்கில் ஒரு பதக்கத்தை வென்று தலை நிமிர்ந்து பதிலளிப்பேன் என்று உறுதியுடன் கூறுகிறார் சேலத்தைச் சேர்ந்த மலைவாழ் இனத்தை சார்ந்த மாற்றுத்திறனாளி மாணவி ஒருவர். ஏற்காடு மலைப்பகுதியின் அடிப்படை வசதிகள் கூட இல்லாத ஒரு கிராமத்தில் பிறந்தவர்தான் இன்பத்தமிழி. கருவில் இருக்கும் போதே குறைபாடு கண்டறியப்பட்ட நிலையில் பலர் கருவை கலைத்துவிட ஆலோசனை வழங்கிய போதும் அவரது தாய் மனம் தளராமல் அவரை பெற்றெடுத்துள்ளார். இருப்பினும் உறவினர்கள் உட்பட பலர் இவரை குள்ளம் என்று கூறி ஒதுக்கியுள்ளனர். அம்மா வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது டாக்டர்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஹெல்த் இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, இல்லை என் பொண்ணை எனக்கு பார்த்துக்க தெரியும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் வந்துட்டு அதே மாதிரி நான் ஹெல்த் இஷ்யூவோடு தான் பிறந்தேன். இருந்தாலும் அம்மாவும் அப்பாவும் என்னை வந்துட்டு எந்த குறை இல்லாமையும் பார்த்துக்கிட்டாங்க. பல நாட்கள் நான் அம்மாவிடம் அழுதுள்ளேன். என்னை அவர் தேற்றினாலும் தனிமையில் அவரும் அழுவார் என்று இன்பத்தமிழி வேதனையுடன் குறிப்பிடுகிறார். பள்ளி ஆசிரியர்களின் ஊக்கத்தினாலும் வழிகாட்டுதலினாலும் விளையாட்டுத் துறையில் நம்பிக்கையுடன் அடியெடுத்து வைத்த இவர் வெகு விரைவிலேயே பல பதக்கங்களை குவிக்க தொடங்கினார். இப்போ வந்துட்டு நான் 9th எங்கள் அப்பா வந்துட்டு எங்கள் கோச் பேர் வந்துட்டு உலகநாதன். அவர் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி டார்ஃபாக இருக்கவங்களுக்குலாம் ஸ்போர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லணும் தான் 9th வந்துட்டு நான் வந்துட்டு போயிட்டு டிஸ்ட்ரிக்ட் அட்டென்ட் பண்ணேன். டிஸ்ட்ரிக்ட் அட்டென்ட் பண்ணோடனே பரவாயில்ல, இந்த பொண்ணு கொஞ்சம் இது எப்படின்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், நேஷனல்ஸ் இந்த மாதிரி இன்டர்நேஷனல் அப்படிலாம் போய் வின் பண்ணேன். பள்ளியில் கிடைத்த ஊக்கத்தை விட கல்லூரியில் ஆசிரியர்களும் தோழிகளும் மிகுந்த ஆதரவும் ஊக்கமும் அளித்துள்ளனர். தற்போது தேசிய மற்றும் சர்வதேச அளவில் குண்டு எறிதல், வட்டு எறிதல் மற்றும் ஈட்டி எறிதல் போட்டிகளில் தங்கம், வெள்ளி மற்றும் வெண்கல பதக்கங்களை வென்றுள்ளார். எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஸ்போர்ட்ஸ்னால் கொஞ்சம் ஆர்வம். நான் வந்துட்டு 8th தான் நான் வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட், நேஷ்னல்ஸ் அந்த மாதிரி போனேன். அப்போ தான் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு புவர் ஃபேமிலி. ஸோ அதனால் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரால் தான் நாங்கள் வந்து இப்படி ஹெல்ப் பண்ணி, அவரால் தான் நாங்கள் இன்டர்நேஷ்னல் மெடல்லாம் பண்ணியிருக்கேன். நான் தாய்லாந்து, அப்புறம் ஜெர்மனி, அதுக்கப்புறம் பஹ்ரைன், அப்புறம் துபாய்க்கெலாம் போயிருக்கேன், போய் மெடல் பண்ணியிருக்கேன். ஷார்ட் புட்டில் வந்துட்டு கோல்டு மெடல் பண்ணியிருக்கேன். அது வரைக்கும் நான் எதுலேயுமே பிரான்ஸ் அண்ட் சில்வர் அந்த மாதிரி ஷார்ட் புட்டில் பண்ணல. டிஸ்கஸ் த்ரோவில் பிரான்ஸ் மெடல் பண்ணியிருக்கேன். இப்போ ரீசெண்டாக நடந்த கேலோ இந்தியாவில் வந்துட்டு நான் வந்துட்டு கோல்டும் பிரான்ஸும் பண்ணேன், ஷார்ட் புட்டில் டிஸ்கஸ்லேயும். 130 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட இவர் மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரிவில் பங்கேற்று வருகிறார். பாரா ஒலிம்பிக்கில் பதக்கம் வெல்வதே எனது வாழ்நாள் லட்சியம். என்னை தலைகுனிய செய்தவர்கள் எனது வெற்றியின் மூலம் தலை நிமிர்ந்து பார்க்கும் நிலையை உருவாக்குவேன் என்று இன்பத்தமிழி தனது உறுதியான எண்ணத்தை வெளிப்படுத்துகிறார்.
என்ன மாதிரி இருக்காங்களா யாரும் வருத்தப்படாதீங்க. சொல்லப்போனால் அவங்களுக்கும் செம்மையாக இருக்குது ஃப்யூச்சர். நிறைய கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்புறம் வந்துட்டு நான் வந்துட்டு சின்ன வயசில் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ வந்துட்டு நான் ஸ்போர்ட்ஸுக்கு போகிறனால என்னை அப்படி யாரும் பேசுறதில்லை. நான் வந்துட்டு இப்போ பஸ்ஸில் ஏறினா கூட என்னை வந்துட்டு யாராவது கிண்டல் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் டைம். இப்போல்லாம் இந்த பொண்ணு இன்டர்நேஷ்னல் போயிருக்கு, ஸ்போர்ட்ஸில் போயிருக்கு, இந்த மாதிரி அச்சீவ் பண்ணியிருக்குன்னு தான் பேசுகிறாங்க. என்னோட குறைய அப்படியே மறைச்சிட்டாங்க.